நிவாரணப் பொருட்கள் மூலம் மக்கள் பயன்பெற 15 நாட்களுக்காவது டாஸ்மாகை மூட வேண்டும் என பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாமக சார்பில் டி நகரில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன. இதில் கலந்து கொண்ட அன்புமணி சுமார் அரை மணி நேர மக்களுக்கு சிகிச்சை அளித்தார். முன்னதாக பேசிய அவர், மழை முடிந்து ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி உள்ளதால் நோய் பரவும் அபாயம் அதிகம் உள்ளதாகவும் குளோரின் ப்ளீச்சிங் பவுடரை தெளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் 7,000 ரூபாய் இழப்பீடு போதாது என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் 4 லட்சம் ரூபாய்க்கு பதில் 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். மேலும் மத்திய அரசு 20,000 கோடி ரூபாயை நிவாரண நிதியாக ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அன்புமணி, அரசும் தொண்டு நிறுவனங்களும் கொடுக்கும் நிவாரணப் பொருட்கள் மக்களை சென்றடைய வேண்டுமானால் 15 நாட்களுக்காவது டாஸ்மாகை மூட வேண்டும் என்றார். இந்த பணத்தை, இந்த நிதியை நல்ல வகையில் பயன்படுத்த வேண்டும். அவங்க கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு வராங்க. அதில் பொருளையும் உணவும் கொடுத்துட்டு வராங்க. இதில் அரசியல் பார்க்காமல், பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். அனைத்து கட்சி குழுவை கூட்டி அதில் தொண்டு நிறுவனங்கள், குறிப்பாக ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், ரெட் கிராஸ் சொசைட்டி, இது போன்றவர்களெல்லாம் அதில் முக்கிய அங்கமாக வைத்து அவர்கள் மூலமாக இந்த நிவாரணமும் பொருளும் கொடுக்க வேண்டும். இன்னொன்று முக்கியமான ஒரு எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இந்த டாஸ்மாக் கடையை மூடுங்க. ஏன்னா சென்னையில் மட்டும் இல்லை, கடலூரில் பொருட்கள் கொடுக்கின்ற நேரத்தில் நானே அனுபவப்பட்டிருக்கேன். கொடுக்குறேன், அங்கே முதல்ல யார் பிடுங்குறான்னா அந்த குடிகாரன் தான் வந்து பிடிங்கிட்டு போகிறான். குடிச்சிட்டு நிற்கிறான். அவன் அந்த பொருளை பிடுங்கிக்கிட்டு அதை போய் விற்று மறுபடியும் குடிக்கிறான். இப்போ பெட்ஷீட் கொடுக்குறதோ, புடவை கொடுக்குறதோ, ஏதாவது பொருள் கொடுக்குறேன்னா பிடுங்கிட்டு போய் குடிச்சு மறுபடியும் குடிக்கிறான். அது சென்னையில் பல இடத்துல நான் பார்த்துட்டேன். நான்